வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் அவங்க ஜாக். நாம இந்த வீடியோல ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் இன்னும் பலர் நடிச்சு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன் பண்ணி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க லால் சலாம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, தமிழகத்துல இருக்க ஒரு கிராமத்துல ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் சேர்ந்து வாழ்றாங்க. அங்க முஸ்லிம்ஸ் தான் ஹிந்துஸை விட அதிகமாகவும் இருக்காங்க. தேர்தல்ல ஓட்டு வாங்கணும்னா இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சாதான் முடியும்னு அவங்களை பிரிக்கிறதுக்கு ஒரு அரசியல்வாதி பிளான் போடுறான். அதுக்கு கிரிக்கெட்டை ஒரு டூலா யூஸ் பண்றான். இந்த கிரிக்கெட்ல நடந்த சண்டையால விஷ்ணு விஷால் விக்ராந்தோட கையை வெட்டிடுறாரு. இதனால ஹிந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் மத கலவரம் ஏற்படுது. இதுல அந்த ஊரே சின்ன பின்னமா செதறி போகுது. இதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க ஹிந்துஸ் திருவிழா நடத்தலாம்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு தேருமே தேவைப்படுது. ஃபைனலா அந்த ஊர்ல இருக்க ஹிந்து முஸ்லிம்ஸ் ஒன்னு சேர்ந்தாங்களா, அந்த ஊர்ல திருவிழா நடந்துச்சா இல்லையாங்கிறது அந்த ஒட்டுமொத்த மூவியோட ஸ்டோரி. இப்போ இந்த மூவியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைட் பார்த்தரலாம். இந்த மூவில நடிச்ச ரஜினிகாந்த், தம்பி ராமையா, விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவங்களோட பர்ஃபார்மன்ஸை கரெக்டாகவும் சூப்பராகவும் பண்ணியிருந்தாங்க. அதுவும் மூவி எங்கெங்கெல்லாம் தொய்வாகுதோ அந்த இடத்துலலாம் ரஜினிகாந்த் வந்து அந்த மூவியை தூக்கி நிறுத்துறாரு. நான் கோட்டை மதிக்கலன்னு யார் சொல்றேன்? உள்ளே இருக்கிற சில ஆட்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். வழக்கமான ரஜினி படங்கள்ல ரஜினி ஸ்கிரீன்ல வந்தாவே தீயா இருக்கும், எனர்ஜியாவே இருக்கும். பட் இந்த மூவில அது மிஸ் ஆகுது. அவர் இந்த மூவில ரொம்பவே சட்டிலா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது ரசிகர்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கலாம். குறிப்பா விக்ராந்தோட கையை வெட்டினதுமே அவர் ரஞ்சிக்கு ஆட முடியாதுன்னு ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. அந்த சீன்ல ரஜினி அழுதுருப்பாரு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மூவில அவங்க எடுத்துக்கிட்ட கோர் கான்செப்ட்ங்கிறது ஹிந்து முஸ்லீம்னு வேற வேற மதமா இருந்தாலுமே ஒரே கடவுள் தான், அதனால நம்ம ஒற்றுமையா தான் இருக்கணும்னு சொல்ல வந்திருப்பாங்க. எந்த ஊரு சாமியா இருந்தாலும், யாரு கும்பிடுற சாமியா இருந்தாலும் சாமி சாமி தான். உண்மையிலே இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆனா அதை செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே நல்லாவே சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சரியாவே சொல்லல. மொத்த படத்துலயும் இவ்வளவுதான் பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்த்தரலாம். இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளேங்கிறது ரொம்ப ரொம்ப மட்டமா இருந்துச்சு. இந்த லட்சணத்துல இந்த மூவிக்கு தேசிய விருது வேற கிடைக்கும்னு அவங்க ஆடியோ லான்ச்ல பேசியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே காமெடியா இருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி ஒரு பீரியட்ல நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஆனா அந்த பீரியட்குள்ள ஒரு பிளாஷ்பேக், அந்த பிளாஷ்பேக்குள்ள ஒரு பிளாஷ்பேக், அந்த பிளாஷ்பேக்குள்ள இன்னொரு பிளாஷ்பேக் அப்படின்னு ஆடியன்ஸ் ரொம்பவே போட்டு குழப்புன்னு குழப்பி வச்சுட்டாங்க. இப்ப நம்ம பாக்குறது லைவா இல்ல பிளாஷ்பேக்காங்கிறது ரொம்பவே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. மூவிங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்த கூட ரொம்பவே எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றதுதான். ஆனா இதுல ஒரு எளிய விஷயத்தையே காம்ப்ளிகேட்டடா மாத்திட்டாங்க. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே போரிங்காகவும் ரொம்பவே ஸ்லோவாகவும் போகுது. ரஜினி வர சீன்ல மட்டும்தான் இந்த படத்தை பாக்குற மாதிரி இருக்கு. மொத்தத்துல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேஸ்ட்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு விஷாலோட கேரக்டர் ஒழுங்காவே டிஃபைன் பண்ணல. அவர் நல்லவரா கெட்டவரானே தெரியல. கிரிக்கெட்ல ஆறாரு, திடீர்னு ஜெயிலுக்கு போறாரு. ஜெயில இருந்து வந்ததுமே அந்த சோகத்துல கூட இல்லாம திடீர்னு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அதனால இந்த மூவியோட ஹீரோவையே அவங்க ஒழுங்கா வடிவமைக்கல. சரி, இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு விஷால் கேரக்டர் தான் இப்படி இருக்கு, நம்ம விக்ராந்தோட கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும், செகண்ட் ஹீரோ அவர் தானே நினைச்சா தண்ணி கேன் போட வந்து பண்ற மாதிரி மாத்தி வச்சிருக்கானுங்க. அவருக்கு ஸ்கிரீன் பிளேஸும் கிடையாது, முக்கியத்துவமும் கிடையாது. ஒப்புக்குதான் அவர் இந்த படத்திலே இருக்காரு. இந்த படத்துல ரஜினி தான் கேமியோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ரஜினி கேமியோ கிடையாது, விக்ராந்த் தான் இந்த படத்துல கேமியோ. அந்த அளவுக்கு தான் அவரோட போர்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த மூவில. இந்த படத்தோட முக்கியமான ஒரு விஷயம்னா அது கிரிக்கெட் தான். கிரிக்கெட்டை மையப்படுத்தி தான் இந்த மூவியை எடுத்திருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா இந்த மூவில கிரிக்கெட்டை ஒழுங்காவே காட்டல. ரீசெண்டா வந்த ப்ளூ ஸ்டார் மூவில கூட கிரிக்கெட்டை ரொம்பவே சூப்பரா காட்டியிருப்பாங்க. இந்த மூவில எப்படி வச்சிருக்காங்கன்னா, விஷ்ணு விஷால் கேம் ஆடுறப்ப ஃபுல்லா விக்ராந்த் தான் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. விக்ராந்த் பேட்டிங் பிடிக்கிறப்ப ஃபுல்லா விஷ்ணு விஷால் தான் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. மாத்தி இப்படியே பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த மேட்ச் ஃபுல்லாவே இவங்க ரெண்டு பேர் தான் ஓவர் போட்டுட்டே இருக்காங்க. அப்ப மத்த பேர்லாம் எதுக்கு, பேசாம இவங்க ஒன்னு கூட இறக்கி விட்டுருக்கலாம் போல. அந்த அளவுக்கு ரொம்பவே கேவலமா கிரிக்கெட் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மூவியை ஓரளவு காப்பாத்துறதுங்கிறது ரஜினிகாந்தும் அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் காப்பாத்துது. மற்றபடி இந்த படம் வேஸ்ட் தான். அதுவும் இந்த மூவில ரஜினி இந்த மூவிக்கு தேவையே கிடையாது. இந்த மூவில ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் இருந்து அவனை டிஃபீட் பண்றதுக்கு ரஜினி தேவைனா கூட பரவாயில்ல. லால் சலாமோட வில்லன் விவேக் பிரசன்னா, அவரை போய்கிட்டு டிஃபீட் பண்றதுக்கு ரஜினின்ற மாதிரி காமெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த விவேக் பிரசன்னாவுமே இந்த மூவில எந்த ஒரு விஷயமே பண்ணல. ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்தோட மியூசிக். ஆனா அவருமே இந்த படத்துல மேம்போக்கா தான் வேலை பார்த்திருக்காரு.
பண்ணியிருக்காரு. படத்துல சொல்லிக்கிற அளவுக்கு சாங்ஸும் கிடையாது, பிஜிஎம்மும் கிடையாது. தலைவருக்கு போட்ட அந்த மொய்தீன் பாய் தீம் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஒட்டு மொத்தத்துல இந்த மூவியை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஆவரேஜான மூவி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப போர் அடிக்கும், வேஸ்ட். ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 2.75 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்குற வரையும் டட்டா பை பை வட்டா.